நெல்லை அருகே கண்களை கட்டிக்கொண்டு 2 நிமிடங்களில் மண்பானைகளை செய்து அசத்தும் ITI படிக்கும் இளைஞர் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையன்று புதிய மண்பானையில் பொங்கலிட்டு சூரியனுக்கு படைத்து வழிபடுவது வழக்கம். இதற்காக மாநிலம் முழுவதும் மண்பானை விற்பனை களை கட்டும். இதை கருத்தில் கொண்டு நெல்லை மாவட்டம் கூனியூரில் மண்பானை தயாரிப்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இங்கு களிமண்ணாலான வாட்டர் பாட்டில்கள், மண் குளிர்சாதன பெட்டிகள், சமையலுக்கு உபயோகப்படுத்தும் பொருட்கள், குடுவைகள் உள்ளிட்ட 200 விதமான பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. இதனை பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வரும் மக்கள் விரும்பி வாங்கி செல்கின்றனர். இந்நிலையில் ITI படித்துக் கொண்டே தனது தந்தைக்கு உதவியாக மண்பானை தொழிலில் ஈடுபட்டு வரும் கூனியூரைச் சேர்ந்த முருகேஷ் என்ற இளைஞர் கண்களை கட்டிக்கொண்டு 2 நிமிடங்களில் மண்பானைகளை செய்து அசத்தியுள்ளார். ஃபஸ்ட் டைம் பண்ணலே நல்லா வந்துச்சு. அப்புறம் வீட்லேயும் சொன்னேன் இந்த மாதிரி பண்ணுறேன்னு. அப்புறம் நான் சோஷியல் மீடியாவில் எடுத்து போட்டேன். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. அப்படி தான் சரி புதுசாக பண்ணும். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பொருள் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஆதரவு கொடுக்க இந்த பானை அந்த மாதிரி செய்யலாம். இன்னும் நிறைய எல்லாம் பண்ணுற பொருள் எல்லாமே கண்ணை கட்டி பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ITI மாணவரின் வித்தியாசமான முயற்சியை பலரும் பாராட்டி வருகின்றனர். அவருக்கு பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்ற நிலையிலே நாமும் வாழ்த்து தெரிவிப்போம். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜமாணிக்கத்துடன் செய்தியாளர் திரவிய சம்பத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.